கிராமத்தின் வரலாற்றை மீட்டுக் கொடுக்குமா தமிழ்நாடு தொல்லியல் துறை? தமிழ்நாடு வரலாற்றில் சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு என்பதைப் போல தகடூர் நாடும் தனியாக இருந்தது. இப்பகுதியில் வாழ்ந்து வந்த மக்கள் மேட்டு நில விவசாயம், கால்நடைகள் வளர்ப்பும் இந்த மக்களின் முக்கிய தொழிலாக இருந்தது. இதனுடைய எச்சங்களும் மிச்சங்களும் இன்று வரை நம்மால் காண முடிகிறது. இவைகளின் ஒரு பகுதியாக தகடூர் எனும் தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி வட்டம், கிருஷ்ணாபுரம் உள்வட்டம், கொண்டகரள்ளி கிராமத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் வனப்பகுதி ஏரி அருகே சர்வே எண் 43/2A அமைந்துள்ள நடுகல் கல்வெட்டு சிற்பங்களை ஆய்வுகளை மேற்கொண்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என புலன் விசாரணை செய்தியாளர் அசோக் என்பவர் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு அளித்த புகாரின் அடிப்படையில் தருமபுரி மாவட்ட தொல்லியல் துறை அதிகாரி பிரசன்னா குரு என்பவர் தமிழ்நாடு தொல்லியல் துறைக்கு அறிக்கை சமர்ப்பித்த பின்பு தமிழ்நாடு தொல்லியல் துறை பொறியாளர் ராஜேஷ் தலைமையிலான குழு சிதறி கிடந்த நடுகல் கல்வெட்டு சிற்பங்களை பராமரிப்பு பணி செய்து முடித்தனர். 2 ஆண்டுகள் ஆன நிலையில் பொதுமக்கள் பார்வைக்கு தமிழ்நாடு தொல்லியல் துறை இதுவரை முழுமையான தகவல் பலகை கூட வைக்கவில்லை என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தகடூர் மண்ணில் கால்நடைகளை சொத்தாக கருதிய மக்கள் ஒரு இனக்குழுவிடமிருந்து மற்றொரு இனக்குழுவினர் கால்நடைகளை கவர்ந்து செல்வது வழக்கமாக இருந்தது. பின்பு அந்த மக்களிடையே ஏற்பட்ட பூசல் காரணமாக வீர மரணம் அடைந்த வீரர்களுக்கு நடுகல் எடுப்பது வழக்கமாக இருந்து வந்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் நடுகல் கல்வெட்டு சிற்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தருமபுரி பேருந்து நிலையத்தின் அருகே உள்ள அகல் வைப்பகத்தில் பாதுகாப்பிற்காகவும் பொதுமக்களின் பார்வைக்காகவும் வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொல்லியல் துறை கல்வெட்டுகளை படியெடுத்து அச்சிட்டு வெளியிடுவதும், வரலாற்று சிறப்பு வாய்ந்த இடங்களை ஆய்வுகளை மேற்கொண்டும் வரலாற்றை மீட்டெடுத்து மக்களுக்கு தகவல்களை வழங்கி வரும் நிலையில் 2 ஆண்டுகள் ஆன நிலையிலும் கொண்டகரள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள நடுகல் கல்வெட்டு சிற்பங்களில் இடம்பெற்றுள்ள வட்டெழுத்துக்கள் மற்றும் தமிழ் எழுத்துக்கள், சிற்பங்களின் வடிவம் என அதனுடைய தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்க மறுப்பது ஏன்? அரசு அதிகாரிகளின் நோக்கம் என்ன? முழு விவரங்களுடன் செய்திகள் தொடரும்.